வணக்கம் கிங்ஸ் யூஎஸ் ஆன்சிபிள் சீரீஸில் நம்ம நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆன்சிபிள் யூஸ் பண்ணி விண்டோஸ் என்விரான்மெண்ட்டில் எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுறது, ஒரு ஏஜென்ட் இன்ஸ்டலேஷனாக இருக்கட்டும், இல்லை கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எப்படி விண்டோஸ் என்விரான்மெண்ட்டில் ஆட்டோமேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஆன்சிபிள் சீரீஸ்க்கு முன்னாடி நம்ம ஜாபிக்ஸ் பற்றி நிறைய பார்த்துருந்தோம். ஜாபிக்ஸ் ஒரு இன்ஸ்டலேஷன், ஜாபிக்ஸ் ஏஜென்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். ஸோ ஜாபிக்ஸ் யூஸ் பண்ணுற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டை எல்லா மிஷின்லேயும் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஆட்டோமேட்டட் மெத்தட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஆன்சிபிள் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நமக்கு ஆன்சிபிளும் தெரியும், நமக்கு ஆன்சிபிள் யூஸ் பண்ணி நம்மளால் இன்ஸ்டலேஷன் பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போது ஆன்சிபிள் யூஸ் பண்ணி ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டை விண்டோஸ் என்விரான்மெண்ட்டில் ஆட்டோமேட்டடாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் ஆட்டோமேட்டடாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இப்போது விண்டோஸ் என்விரான்மெண்ட்டில் நம்ம எப்படி ஆட்டோமேஷனாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ நான் இங்கே ஒரு ப்ளே புக் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும், ஆன்சிபிள் சீரீஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால ப்ளே புக் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா இன்ஸ்டலேஷனோ கான்ஃபிகரேஷனோ எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த ப்ளே புக் எப்படி ஒர்க் ஆகுது, இங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம எப்படி இந்த விண்டோஸ் கனெக்ட் பண்ணுறது, இந்த பேசிக் கான்ஃபிகரேஷன்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தோம். ஸோ நான் மேலே ஐ பட்டன் லிங்க் தரேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சிபிளில் விண்டோஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இப்போது இது என்ன பண்ணணுன்னா, நம்ம இன்புட்டிங் என்னென்ன கொடுக்குறோன்னா, ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டோட டவுன்லோட் யூஆர்எல். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணணும் இல்லையா அந்த ஏஜென்ட்டை, அதுக்கான டவுன்லோட் யூஆர்எல் கொடுக்க போகிறோம். ஆஸ் யூஸ்வல் நீங்கள் ஜாபிக்ஸோட சைட்டுக்கு போயிட்டு விண்டோஸ் 11 or 10 AMD 64 உங்களோட ஜாபிக்ஸ் வெர்ஷன் என்ன எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு, இங்கே கீழே நம்ம ஜாபிக்ஸ் ஏஜென்ட் 2 தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம என்விரான்மெண்ட்டில். ஸோ அதனால் 2 இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கிற இங்கே லிங்க் இருக்கு இல்லையா, ஓப்பன் MSI லிங்க்கு, இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட ப்ளே புக்கில் இங்கே போட்டுக்கணும். ஸோ இது என்ன பண்ணணும்னா டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிடும். ஸோ அண்டு இது எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பார்த்து சி ட்ரைவில் டெம்ப்னு ஒரு ஃபோல்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த டெம்ப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இந்த ஜாபிக்ஸ் ஏஜென்ட் MSI ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். அண்டு இங்கே ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டோட கான்ஃபிகரேஷன் பார்த்து இது கொடுக்குறோம். ஸோ இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஜாபிக் சர்வரோட ஐபி கொடுத்துட்றோம். ஸோ இது 4 தான் நம்மளால் கொடுக்குற போகிற வேரியபிள் ப்ளே புக்கில். அண்டு ஸ்டெப்ஸ் டாஸ்க் என்னென்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு இது டெம்ப் ஃபோல்டர் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும். இந்த யூஆர்எல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டெம்ப் ஃபோல்டர் இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ இது இருக்குது அப்படின்ற கன்ஃபார்ம் பண்ண உடனேயே ஸோ அந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி இது டவுன்லோட் பண்ணிடும். பார்த்து நம்மளோட சி டெம்ப்புக்குள்ளே போட்டுரும். ஸோ 3வது ஸ்டெப்பில் அதை இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணும். அந்த MSI ஃபைலை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், சர்வரோட ஐபி கொடுக்கணும், சர்வர் ஆக்டிவோட ஐபி கொடுக்கணும். ஸோ அஃப்கோர்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். அதனால் நான் இங்கே கொடுத்துருக்க வேரியபிளை இங்கே அப்படியே கால் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாபிக் சர்வர் ஐபின்னு. ஸோ இந்த வேரியபிள்னால் என்ன, ஸோ என்விரான்மெண்ட் எப்படி செட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஆன்சிபிள் சீரீஸில் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்டு ஹோஸ்ட் நேம், இங்கே ஹோஸ்ட் நேமில் நம்ம அந்த விஎம்மோட ஹோஸ்ட் நேமை அங்கே போடணும் இல்லையா. ஸோ அந்த ஹோஸ்ட் நேம்ன்ற இடத்துல நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா inventory_host நேம்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம ஆன்சிபிளில் இன்வென்ட்ரி க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இன்வென்ட்ரியில் ஒரு ஹோஸ்ட் நேம் கொடுத்துருப்போம். ஸோ அந்த இதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இன்வென்ட்ரி இது தான். இந்த இன்வென்ட்ரியில் இந்த இடத்துல ஹோஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன் இல்லையா, VM1003ன்னு. ஸோ இந்த ஐபியை பேஸ் பண்ணி இந்த ஹோஸ்ட் நேமை ஆன்சிபிள் அதுவாகவே எடுத்துகிட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடும். ஸோ நமக்கு அந்த வேலையும் மிச்சம். ஸோ ஆட்டோமேட்டடாக டைனமிக்காக நீங்கள் இந்த குரூப்பில் எத்தனை ஹோஸ்ட் நேம் கொடுத்தாலும் அந்த ஐபிக்கு மேட்சான ஹோஸ்ட் நேமை அதுவே எடுத்துகிட்டு போய் அந்த கான்ஃபிகரேஷனில் பண்ணிடும். ஸோ agent.confல நம்ம கான்ஃபிகர் பண்ணணும் இல்லையா, ஸோ அங்கே போய் இதை பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷனையும் நான் எனபிள் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஜாபிக் சீரீஸில் நம்ம பார்த்துருந்தோம் ஜாபிக்ஸ் ஏஜென்ட் ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷனாக என்னென்னு. ஸோ சிம்பிளாக ஒரு தடவை சொல்லிடுறேன். நம்ம ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ண உடனேயே நம்ம மேனுவலாக போய் ஜாபிக் சர்வரில் க்ரியேட் ஹோஸ்ட் கொடுத்து பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏஜென்ட் இங்கே ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன். அதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் இங்கே வச்சுருக்கோம். இது என்ன நடக்கும்னா, இங்கே ஜாபிக்ஸ் ஏஜென்ட் conf.j2ன்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இந்த ஃபைலில் ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா, இந்த ஹோஸ்ட் மெட்டா யூஸ் பண்ணி தான் நம்ம ஆட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஹோஸ்ட் மெட்டா டேட்டாவில் நான் விண்டோஸ்னு கொடுத்துட்டேன்.
ஸோ சர்வரோட ஐபி அண்டு சர்வர் ஆக்டிவோட ஐபி இதெல்லாமே வந்து டிஃபால்ட்டாக என்விரான்மெண்ட் வேரியபிள்லேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும்னா ஜாபிக்ஸ் ஏஜென்ட் இன்ஸ்டால் அப்போது ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் கிரியேட் ஆகும் இல்லையா, அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கான்ஃபிகரேஷன் போய் அந்த இடத்துல சேவ் ஆயிரும். ஸோ அதுதான் கான்செப்ட், சிம்பிள். ஸோ அவ்வளோதான். இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி அது வந்து பண்ணிடும் இந்த இதை. ஸோ ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டோட கான்ஃபிகரேஷன் பார்த்து இதுக்காக தான் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ என்ன பண்ணோன்னா இந்த பாத்தில் போயிட்டு இந்த ஃபைலுக்குள்ளே இந்த கான்ஃபிகரேஷனை மாற்றி விட்டுரும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஈஸியாக நம்மளோட அந்த ஹோஸ்ட் மெட்டா டேட்டா அப்படிங்கிற வேரியபிள் கிடச்சிரும். அதை வச்சு ஆட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதான் கான்செப்ட்டு. அண்டு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண ஏஜென்ட்டை சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி விட்றதுக்காக இந்த டாஸ்க் போட்டிருக்கோம். அண்டு வந்து க்ளீனப், நம்ம டவுன்லோட் பண்ண இந்த ஃபைலை டெம்ப் ஃபோல்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸையும் ஒரே ஷாட்டில் நம்ம வந்து அப்படியே பண்ணிடலாம். ஸோ இங்கே ஆஸ் யூஷுவல் டார்கெட் ஹோஸ்ட்டுன்ற இடத்துல ஒரு என்விரான்மெண்ட் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணோன்னா நம்ம இங்கே டார்கெட் ஹோஸ்ட்டில் வந்து சிங்கிள் விஎம்மும் கொடுக்கலாம், இல்லை வந்து ஒரு குரூப்பே கால் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த குரூப்பில் இருக்க எல்லாத்துக்கும் ஜாபிக்ஸ் ஏஜென்ட் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ளே புக் நம்ம பண்ண போகிற கான்ஃபிகரேஷன். இதை எப்படி ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அப்படியே பார்ப்போம். ஸோ இங்கே வந்து இன்வென்ட்ரியில் நான் வந்து விண்டோஸ் அப்படின்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த குரூப்பில் VM1003 அப்படின்னு 1.5 ஒரு ஐபியில் ஒரு விஎம் இருக்குது. இந்த விஎம்முக்கு தான், இந்த விண்டோஸ் விஎம்முக்கு தான் நான் வந்து ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஏஜென்ட் அந்த விஎம் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதுதான் அந்த விஎம். இதில் வந்து இப்போது ஜாபிக்ஸ் ஏஜென்ட் இருக்கா அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இப்போது ஜாபிக்ஸ் ஏஜென்ட் இல்லை, இருந்தால் இங்கே தான் வந்திருக்கும். ஸோ ஜாபிக்ஸ் ஏஜென்ட் இல்லை. அண்ட் டெம்ப் ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெம்ப் ஃபோல்டர் சி ட்ரைவில் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தா நாம் லாஸ்ட் வீடியோவில் பண்ணது மட்டும்தான் இருக்குது, ஜாபிக்ஸ் ஏஜென்ட் இங்கே இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே நம்மளோட ஃபைல் ஸ்ட்ரக்சர் அப்படியே பண்ணிடலாம். இப்போது இதில் தான் நான் வெளியே வந்துடுறேன். வந்துட்டு இங்கே ஜாபிக்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று வச்சுருக்கேன். இதுக்குள்ளே தான் என்னோடய கான்ஃபிகரேஷன் இருக்குது. இங்கே டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த ஜாபிக்ஸ் ஏஜென்ட் d.conf இந்த இங்கே போட்ட கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ நீங்களும் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று போட்டுக்கோங்க. ஃபோல்டர் ஒன்று போட்டுட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த கான்ஃபிகரேஷனை J2 அப்படின்ற நேமில் ஸ்டோர் பண்ணிடுங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த உங்களோட கான்ஃபிகரேஷனை இங்கே போட்டுருங்க. ஸோ சிம்பிள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ட்ரீ போட்டு காட்டினேன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ வந்து ஜாபிக்ஸ் ஏஜென்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே ஏஜென்ட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே டெம்ப்ளேட்ஸ்ன்ற ஃபோல்டர் இருக்குது. டெம்ப்ளேட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே அந்த நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைலோட டெம்ப்ளேட் இருக்குது. அண்ட் ப்ளேபுக் ஃபைல் வெளியே இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல். இப்போது ப்ளேபுக் ஃபைல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம அப்படி செக் பண்ணிடுவோம். ஓகே, இதுதான் என்னோடய ப்ளேபுக் ஃபைல். இங்கே டார்கெட் ஹோஸ்ட் இருக்குது. அண்டு வந்து யூஆர்எல் வந்து நீங்கள் வேறு யூஆர்எல் மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம் உங்களோட ஜாபிக் சர்வருக்கு ஏற்ற மாதிரி. அண்டு ஜாபிக் சர்வரோட ஐபி முக்கியமாக போட்டுறணும். அண்ட் அவ்வளோதான். ஸோ இப்போது நீங்கள் என்ன டெம்ப்ளேட் நேம் வந்து அங்கே வெளியே என்ன வச்சுருக்கீங்களோ அதே டெம்ப்ளேட் நேம் தான் இங்கேயும் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸோ இது மட்டும் கரெக்டாக வச்சிடணும். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். இப்போது நான் இப்போ போய் இந்த கான்ஃபிகரேஷன் அப்படியே வந்து அப்டேட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஜாபிக்ஸ் ஏஜென்ட் இன்ஸ்டால் ஆகணும். அண்டு முக்கியமாக ஜாபிக்ஸ் சர்வரில் இந்த ஏஜென்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ என்னோடய ஹோஸ்ட்டில் வந்து VM1003 அப்படின்னு ஒரு ஹோஸ்ட்டே இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு ஹோஸ்ட் மட்டும்தான் இருக்குது. அது ஜாபிக்ஸ் சர்வரோட ஏஜென்ட் அது. ஓகே, இப்போ நான் போயிட்டு ஜாபிக்ஸ் ஏஜென்ட்டை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, அஸ் யூஷுவல் ஆன்சிபிள் ப்ளேபுக் -9 போட்டு இன்வென்ட்ரியை மென்ஷன் பண்ணுறோம். டார்கெட் ஹோஸ்ட்ன்ற அந்த என்விரான்மெண்ட்டுக்கு விண்டோஸ் அப்படிங்கிற என்னோடய குரூப்பே கொடுத்துட்றேன். ஸோ அந்த விண்டோஸ்ன்ற குரூப்புக்குள்ளே இருக்க எல்லா விஎம்க்கும் என்னோடய ஜாபிக்ஸ் ஏஜென்ட் .omன்ற ஃபைல் வந்து அப்ளை ஆயிரும். ஸோ பிகம் பாஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் MSI ஃபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணனாலே நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் இருக்கணும். ஸோ இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் அப்படியே வந்து அட்மின் பாஸ்வேர்டை கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஃபஸ்ட் எடுத்தோடனே டெம்ப் ஃபோல்டர் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும். எஸ் இருக்குது, அதனால் ஓகே அப்படின்னு வந்துருச்சு. ரெண்டாவது அந்த ஏஜென்ட்டை டவுன்லோட் பண்ணோம். ஸோ இது வந்து ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுறனால நீங்கள் அட் அ டைமில் ஒரு 10 விஎம் 20 விஎம்னா பரவாயில்ல, ஒரு 50 விஎம் 100 விஎம்னு நீங்கள் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நெட்வொர்க் ட்ராப் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் லோக்கல் ஃபைலாக வச்சும் மெயின்டைன் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் வராமல் இருக்கும்.
ஸோ இப்போ டவுன்லோடும் ஆயிடுச்சு, சேஞ்சுன்னு வந்துருச்சு. அண்டு வந்து இன்ஸ்டால் ஏஜென்ட் அதுவும் சேஞ்சுன்னு வந்துருச்சு. அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கான்ஃபிகர் Zabbix ஏஜென்ட் அதுவும் முடிஞ்சிருச்சு, சேஞ்சுன்னு வந்துருச்சு. ஸோ டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? எஸ், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. க்ளீனப்பும் முடிஞ்சிருச்சு. ஸோ 6 டாஸ்க்குமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 6ல் 5 வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ டெம்ப் ஃபோல்டர் ஆல்ரெடி இருந்தனால அப்படி வந்துருச்சு. ஓகே, இப்போ போய் நான் வந்து அந்த ஏஜென்ட்டோட ஸ்டேட்டஸ் நான் பார்க்கணும். இப்போ இங்கே வந்து க்ளீனப் முடிஞ்சனால இங்கே Zabbix ஏஜென்ட் வரல. இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படிங்கிறத நான் இன்ஷூட் பண்ணிக்கிறேன். போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா எஸ், Zabbix ஏஜென்ட் 2 வந்து இன்ஸ்டால் ஆகிருச்சு. இப்போ போய் நான் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எஸ், Zabbix ஏஜென்ட் 2 அப்படின்னு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய கான்ஃபிகரேஷன் ஃபைலை நான் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ எஸ், நம்ம அங்கே கொடுத்த கான்ஃபிகரேஷன் அப்படியே இங்கே வந்து நம்மளோட என்விரான்மெண்ட் வேரியபிளாக அப்ளை ஆகி நமக்கு வந்துருச்சு. இந்த ஹோஸ்ட் நேம்னு இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா VM1003ன்னு வந்திருக்கு பாருங்கள். நம்ம இன்வென்டரியில் என்ன ஹோஸ்ட் நேம் வச்சுருக்கோமோ அது இங்கே வந்துடும். ஸோ ஹோஸ்ட் மெட்டா டேட்டாவில் விண்டோஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம், விண்டோஸ் வந்துருச்சு. ஓகே, இப்போ சர்வீஸ் ரன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். சர்வீஸ் ரன் ஆனால தான் நமக்கு Ansible பிளேபுக் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் மேனுவலாக அதை செக் பண்ணிக்கிறோம். எஸ், ரன்னிங் ஆகுது. இப்போது கடைசி ஸ்டெப், Zabbix ஏஜென்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சா, ஆட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இன்னும் ரிஜிஸ்டர் ஆகலை. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆட்டோ ரிஜிஸ்ட்ரேஷனோட கான்ஃபிகரேஷன் ஒரு தடவை பார்த்துடலாம். ஆக்ஷன்ஸ், ஆட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ஷன்ஸ், எஸ், ஹோஸ்ட் மெட்டாடேட்டா மேட்சஸ் விண்டோஸ்ன்றால் வர மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, நான் ஒரு தடவை மேனுவலாக ரீஸ்டார்ட் பண்ணியும் பார்த்துறேன். ஸ்டார்ட் எஸ், வந்துருச்சு. ஸோ VM1003 இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துருச்சு. இப்போது இங்கே நமக்கு ஏஜென்ட் வந்து Zabbixல க்ரீன் கலர் லைட் எரியணும். ஸோ இது ஏன் வந்து ரீஸ்டார்ட் வந்து கரெக்டாக ஆகலையா என்னென்னு பார்க்கணும். ஸோ ஓகே, இங்கே வந்து ஸ்டார்டட்னு இருக்கனால அது வந்து ஸ்டார்டட்னு இருந்திருக்கு. அதனால் வந்து இது ஸ்டார்டடாக அப்படியே விட்டுருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இது ஸ்டாப்புன்னு மாற்றிட்டு இல்லை ரீஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து இதை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ எஸ், Zabbix ஏஜென்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிளாக நம்ம வந்து எந்த வித ஒரு மேனுவல் எதுவும் இல்லாமல் ஆட்டோமேட்டடாக வந்து இன்ஸ்டால் பண்ணோம், ஆட்டோமேட்டடாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பல்காக நீங்கள் ஒரு 10 VM பண்ணாலும் அந்த ஐபிக்கு மேட்சாக, இப்போ நீங்கள் ஹோஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு அதை கிளாரிட்டியாக கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என்கிட்ட வந்து இன்வென்ட்ரி ஃபைலில் விண்டோஸ்ன்னு இருக்குல்ல, நான் இப்போ இந்த குரூப்பில் நான் இன்னொன்று வந்து VM1004 Ansible _host = 192.168.1.6 இப்படின்னு நான் கொடுக்குறேன்னா, இப்போ இது என்ன பண்ணுன்னா 1.5ன்ற ஐபிக்கு VM1003ன்னு வச்சு அந்த VMல இன்ஸ்டால் பண்ணிடும். ரெண்டாவது 1.6ங்கிற VMக்கு போகும், அங்கே ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணணும், அங்கே வந்து இதுக்கு மேட்சாக இருக்க VM1004 இன்ஸ்டால் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லூப்பில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நம்ம பல்காக பண்ணாலும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து இந்த வீடியோவில் டவுட் இருந்தாலோ இல்லை Zabbixலையோ இல்லை Ansibleலையோ ஏதாவது டவுட் இருந்தாலோ கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட டிஸ்கார்ட் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் நீங்கள் இதை பண்ணும்போது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இல்லை வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக இல்லை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் அங்கே வந்து நீங்கள் உங்களோட கமெண்ட்டை சொல்லலாம். ஸோ அப்போ வந்து நிறைய டெக்னிக்கல் பர்சன்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஈஸியாக ஹெல்ப் கிடைக்கும், நீங்கள் ஈஸியாக அவங்களோட இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.